இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. சிவா வீட்டில் கஷ்டமாக அழுதுகிட்டு இருக்கிறாரு. மகா உடனே வந்து, சிவா எதுக்குடா இப்போ சோகமாக இருக்கிற? அவள் உன்னை விட்டு போயிட்டான்னு நினச்சி சந்தோஷப்படு. அவள் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவளுக்கு இந்த தண்டனை தான் சரி. ஆனால் நான் அவளை விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மகா. அன்னபூர்ணி அம்மா சிந்துவோட ஃபோட்டோவை வீட்டில் பார்த்துட்டு, என் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணியடி, நீ இந்த இடத்துல இருக்கவே கூடாது, உன் ஃபோட்டோ கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிந்துவோட ஃபோட்டோவை தூக்கி கீழே போட்டு உடச்சிட்றாங்க. இதை மகா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே அவங்க தம்பி இசக்கி கிட்ட சொல்கிறாங்க, டே இசக்கி, நம்ம எதுவுமே பண்ண வேணாடா, ஆனால் அன்னபூர்ணியே எல்லாத்தையும் பண்ணிடுவாடா, அங்கே பாருடா அப்படின்றாங்க. உடனே மகா அன்னபூர்ணி கிட்ட ஓடி போய், அக்கா அக்கா, உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி அவளுடைய ஃபோட்டோ எந்த பொருளையும் இந்த வீட்டில் இருந்து எல்லாத்தையும் தூக்கி நான் எரிச்சிடுறேங்க்கா, நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க மகா. உடனே அன்னபூர்ணி, எல்லா பொருளையும் அவளுடைய பொருளை எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிருமாகா. அவளுக்கு டைவர்ஸ் வாங்கிறதுக்காக முதல்ல நீ ஏற்பாடு பண்ணு. அவள் சார்பாக எந்த வக்கீலும் வாதாடக்கூடாது. எல்லா வக்கீல்கிட்டையும் நீ போயிட்டு பேசு, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசு. அதனால் அவள் அசிங்கப்படணும். இனிமேல் என் புள்ள வாழ்க்கையில் அவள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அக்கா, நான் அதை செய்கிறேங்க்கா, டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க மகா. அக்கா, எப்படியாச்சும் சிவாவுக்கு கல்யாணம் பண்ணிடணுங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க மகா. உடனே அன்னபூர்ணி, நீ முதல்ல டைவர்ஸை வாங்கு, சிவாவுக்கு என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சிந்து ஒரு கோயிலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்கங்க. ஏன் டாக்டரே இதில் கையெழுத்து போட்ட, உன்னையும் என்னையும் பிரிச்சிடலான்னு நினைக்கிறாங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. சிந்துவை தேடிக்கிட்டு சிவா காரில் வராருங்க. உடனே சிந்துவை பார்க்குறாரு. உடனே சிந்து டாக்டரை பார்த்துட்டு, டாக்டரே நீ என்னை பார்க்க வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவா என்னை மன்னிச்சிரு சிந்து, நான் அந்த நேரத்தில் சூழ்நிலை கைதியாக ஆயிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் டாக்டர் டைவர்ஸ் பத்திரத்தில் நீ கையெழுத்து போட்ட? எதுக்கு நீ கையெழுத்து போட்டு கொடுத்த? நான் உன் கூட தானே வாழ்வேன்னு நீ சொன்ன, அப்போ அதெல்லாம் பொய்யா? எனக்கு உன் மேலே கோபந்தான், ஆனாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன், உன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க சிந்து சிவா கிட்ட சொல்லிட்டு. சிந்து, நீ இங்கெல்லாம் தங்க வேணாம், நீ வா, உங்கள் அப்பா கிட்ட பேசி நான் உங்கள் வீட்டில் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டரு. நான் ஏன் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும்? நான் எதுக்கு டாக்டர் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும்? நான் உன் கூட தான் வருவேன், உன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிவா இல்லை சிந்து, நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாகும், வேண்டாம் அப்படின்றாரு. என் கடைசி உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரையும் நான் உன் கூட தான் டாக்டரை வாழ்வேன், நான் எப்பயாச்சும் நான் உன்கிட்ட கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிவாவும் வீட்டுக்கு போயிடுறாருங்க. உடனே மகா ஒரு கோயிலோட ஐயர்கிட்ட பேசுகிறாங்க ஃபோன் பண்ணி. அந்த சிந்து உங்கள் கோயிலில் தான் இருக்கிறாராமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, சிந்து இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஐயர். அவளை அந்த கோயிலை விட்டு விரட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாவம்மா, அவள் இருக்க இடம் இல்லாமல் இங்கே இருக்காங்க சிந்து, அவங்கள வெளியே தள்ளக்கூடாதுமா, அது ரொம்ப பாவமா அப்படின்னு சொல்கிறாரு ஐயர். அதுக்கு மகா சொல்கிறாங்க, இது ராஜகிளி அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தான் பிரச்சனையாகும், முதல்ல அவளை கோயிலை விட்டு தருத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, ஏய் சிந்து, நான் உன்னை விடவே மாட்டேன்டி அப்படின்னு வக்கரமாக பேசுகிறாங்க. ஐயர் சிந்து கிட்ட போயிட்டு, சிந்து நீ இந்த கோயிலில் இருக்காதம்மா, கோயிலை விட்டு வெளியில் போம்மா, பஞ்சாயத்தில் எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல, அதனால் நான் இந்த கோயிலில் உன்னை சேர்க்கக்கூடாதுமான்னு ஐயர் சொல்லிடுறாரு. உடனே சிந்து கோயிலை விட்டு போயிடுறாங்கங்க. போயிட்ட பிறகு சிவா திருப்பி காலையில் கோயிலுக்கு சிந்துவை பார்க்க வராரு. எங்கே இங்கே சிந்து இருந்தால காணுமேன்னு தேடுறாரு. உடனே ஐயர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு சிவா, ஐயர் சாமி எங்கே சிந்து இங்கே இருந்தாலே அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஐயர் சொல்கிறாரு, இல்லைப்பா, சிந்து இந்த கோயிலை விட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலையுமே தேடுறாருங்க சிவா. ஆனால் சிந்து கிடைக்கவே இல்லை. நாளைக்கு சிவா சிந்துவை பார்ப்பாரா என்னன்ட்டு பார்ப்போம். பாய் பாய், நன்றி, வணக்கம்.